அவன் பரிசுத்தவானாக மாறுகிறது மட்டுமல்ல, மகா பரிசுத்தவானாக அவனால் மாற முடியும். He is not only changed as holy, it is possible for him to change more holy. அவன்தான் பிழையற்ற பரிசுத்தமுள்ளவன், பரிசுத்தவான். He is the saint who is unblameable in holiness. இந்த நிலவரத்துக்கு நாம் வர வேண்டும். We should come to this state. பிழையற்ற பரிசுத்தவான்களாக மாற வேண்டும். We should be changed as unblameable in holiness. இந்த பரிசுத்தமுள்ளவர்களாக பரிசுத்தவான்களாக எப்படி மாற முடியும்? How we can be changed as holy and most holy? அவன் வேறொரு ஸ்திரீயினிடத்திலே பிறக்க வேண்டும் என்று நான் சொன்னேன். I have said that he should born in other woman. அதாவது அவன் மறுபடியுமாக பிறக்க வேண்டும். That is that he should be born again. ஜலத்தினால் பிறக்க வேண்டும். He should be born by water. ஆவியினால் பிறக்க வேண்டும். He should be born by spirit. இப்படி ரட்சிப்பு, ஞானஸ்நானம், அபிஷேகத்தின் மூலமாக பரிசுத்தவான்களாக மாற்றப்படுகிறோம். In this way, but through salvation, through baptism and through Holy Spirit, we are being changed more holy. பாவியாக இருந்த மனுஷன் பரிசுத்தமுள்ளவனாக மாற்றப்படுகிறான். The man who is a sinner, through these things he is being changed holy. பாதாளத்துக்குரிய மனுஷன் பரலோகத்துக்குரியவனாக மாற்றப்படுகிறான். The man who belongs to hell, he is being changed the man who belongs to heaven. இருளில் இருக்கிற மனுஷன் பெரிய வெளிச்சத்துக்குள்ளே கடந்து வருகிறான். The man who is being found in the dark, he is seeing a great light. இந்த ரட்சிப்பின் மூலமாக அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு புதிய அத்தியாயம் துவங்குகிறது. Through this salvation which he has received, a new life begins in him. ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு அவனுடைய வாழ்க்கை வித்தியாசமானதாய் மாறுகிறது. After he gets saved, his entire life is being changed. நம்முடைய வாழ்க்கையிலேயும் நம்முடைய வாழ்க்கையை இரண்டாக பிரித்து விடலாம். Even in our life we can separate our life into two. கிறிஸ்துவுக்கு முன்னாடி இருந்த வாழ்க்கை, கிறிஸ்துவுக்கு பின்னாடி இருக்கிறதான வாழ்க்கை. The life which we had before Christ and the life which we had before him. சரித்திரத்தை இரண்டாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிரித்தார். Jesus Christ, he has divided the history into two. அதே போல நம்முடைய வாழ்க்கையும் கூட அவர் இரண்டாக பிரித்திருக்கிறார். At the same way he has also divided our life into two. ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு நம்முடைய வாழ்க்கை வித்தியாசமானதாய் மாறுகிறது. We after get saved, our life is being entirely changed. நாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆவிக்குரிய ஜீவியத்திலே வளர ஆரம்பிக்கிறோம். Somewhere step by step we get growth in our spiritual life. இங்க யாராவது ரட்சிக்கப்படாமல் இருந்தால் இந்தே ரட்சணிய நாள். If anyone is being found without salvation, this is the day of salvation for you. இப்பொழுதே அனுகிரக காலமாய் இருக்கிறது. This is a great period of faith for you. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜாதி, மதம், இனம் வித்தியாசமின்றி எல்லா மனுஷனையும் அவர் அழைக்கிறார். The Lord Jesus Christ, he has called and he saved everyone without differentiating anything. என்னிடத்திலே வருகிறவர்களை நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று சொல்லுகிறார். He is also saying that he that come to me, I shall not put him out. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று அழைக்கிறார். He is calling, saying that they that are heavy laden come to me and I will give you rest. ஒவ்வொரு மனுஷனையும் அவர் தனித்தனியாக அழைக்கிறார். He is calling each man, he is calling each one separately. அந்த அழைப்புக்கு இணங்கி நாம் அந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நமக்குள்ளே ரட்சிப்பு உண்டாகிறது. When we accept that calling and when we accept ourselves and surrender ourselves to God, we are receiving that salvation. நமக்குள்ளே பாவ மன்னிப்பின் நிச்சயம் உண்டாகிறது. Even we are having the deeds of reconciliation of sin. நம்முடைய பாவமெல்லாம் மன்னிக்கப்படுகிறது. All our sins get forgiven. நம்முடைய பாவம் மன்னிக்கப்படாமல் நாம் கல்லறைக்கு போக கூடாது. With our sins being forgiven, we should not enter into the sepulchre. கல்லறைக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய பாவம் மன்னிக்கப்பட்டவர்களாகத்தான் போக வேண்டும். Before we enter into the grave, all our sins should be forgiven. கல்லான இருதயத்தோடு நாம் கல்லறையிலே போய் நம்மை அடக்கம் பண்ணக்கூடாது. With straightened heart, we should not bury ourselves in the sepulchre. பாவம் மன்னிக்கப்பட்டவர்களாய் அந்த இருதயம் சதையான இருதயமாக மாற்றப்பட்டவர்களாக நம்மை கொண்டு போய் அடக்கம் பண்ண வேண்டும். The hardened heart, the stony heart, after being changed as a fleshy heart, after that only we should be buried. கடைசி நாடி துடிப்பு நிக்கிறதுக்கு முன்னாடி, கடைசி மூச்சு விடுகிறதற்கு முன்னாடி நம் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். When we leave the last breath or when we leave the last pulse, and at that time also even we should leave of all our sins. 10 பேர் நம்முடைய வீட்டு முன்னாடி கூடுகிறதுக்கு முன்னாடி, 4 பேர் நம்மை தூக்கி கொண்டு போகிறதுக்கு முன்னாடி பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்டவர்களாய் இருக்க வேண்டும். Before 10 gather before a house, before 4 bear our body, we should receive the seeds of sin. இந்த உலகத்திலே நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய மிக முக்கியமான ஒன்று இருக்குமேயானால் அதுதான் பாவ மன்னிப்பின் நிச்சயம். If there is an important thing which we should receive in this world, that it is a thing, the result of sin. நம்முடைய பாவம் மன்னிக்கப்பட வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. It is more important for our sins to be forgiven. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவத்தை
மன்னிக்கும்படியாய் கல்வாரி வரைக்கும் போனார். Jesus Christ has went till Calvary in order to forgive all our sins. அவர் பார சிலுவையை சுமந்தார். He has bare the cross. முழு சொட்டு இரத்தத்தை நமக்காக சிந்தினார். He has shed all his blood, even his little drops. அந்த கல்வாரியை நோக்கி பார்த்தால் நமக்கு விடுதலை உண்டாகிறது. If we lift our eyes and took towards that salvation, that cross, we will receive the salvation. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. The blood of Jesus shall free from all sins and is saving us. ரட்சிக்கப்படாதவர்கள் இன்றே ரட்சிக்கப்பட வேண்டும். They that are not saved should be saved in this day. நாளை பார்த்துக் கொள்ளலாம், அடுத்த வாரம் பார்த்துக் கொள்ளலாம் என்று இருக்கக்கூடாது. We should not wait saying that we can see the next day or the next week. இந்த ரட்சிப்பின் அனுபவத்தை நாம் பெற்றுக்கொண்டவர்களாய் இந்த உலகத்திலே ஜீவிக்க வேண்டும். We should live in this world having received this experience of salvation. பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். We should also receive the ease of sin. அதிலிருந்து நாம் ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும். And after that we should receive the baptism. ஞானஸ்தானம் என்று சொல்லக்கூடியது அது ஒரு சடங்காச்சாரம் அல்ல. The baptism, it is not a practice which we do already. நாம் நம்மை அடக்கம் பண்ணக்கூடியதான கிறிஸ்துவோடு கூட நம்மை அடக்கம் பண்ணும்படியான ஞானஸ்தான சத்தியத்துக்கு நம்மை ஒப்புக்கொடுக்க வேண்டும். In that we should surrender ourselves to the state of baptism. In that we should bury ourselves with the Christ. நம்முடைய பிறப்பிலே உண்டான பாவம் அந்த ஞானஸ்தானத்தின் மூலமாக மன்னிக்கப்படுகிறது. The sin which we had by our birth is being forgiven by receiving that baptism. நீங்கள் மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொண்டால் பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள் என்று பேதுரு சொல்லுகிறார். Peter says that even if you have been saved, if you should be saved, if you receive the deed of sin, then only you will receive the gifts of it. இந்த பரிசுத்தாவின் வரத்தை கர்த்தர் நமக்கு தருகிறார். God is giving us this gift of the Holy Spirit. பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். We should receive the anointing of the Holy Spirit. இப்படி நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே அஸ்திவாரம் போட வேண்டும். In this way we should lay the foundation in our spiritual life. ரட்சிப்பு ஞானஸ்தான அபிஷேகத்தின் மூலமாக கர்த்தர் நம்மை பரிசுத்தவான்களாய் மாற்றுகிறார். Through salvation, through this baptism and through Holy Spirit, God he is changing us saints and he is changing us more holy. அந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது நாம் சபையோடு சபையாக சபைக்குள்ளே நாம் காணப்படுகிறோம். When we receive this Holy Spirit, when we receive this baptism, we are being found as a member in the church, we are being also made as a member. இப்படிப்பட்டவர்களை ஒளியிலுள்ள பரிசுத்தவான்களுடைய கூட்டத்திலே கர்த்தர் கொண்டு வருகிறார். God he is bringing such group of people to this group of saints who are being found in out. இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலையாக்கி ஒளியிலுள்ள பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்திலே நம்மை கொண்டு வருகிறார். God he is delivering us out of the power of darkness and he is delivering us out of it and he is bringing us to the light. கொலோசியர் முதலாம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே நாம் படிக்கும் பொழுது In Colossians chapter 1 verse 12 we read, அங்கே ஒளியிலுள்ள பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்திலே நம்மை கொண்டு வருகிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. there it is written that God has brought us and he has made us in the saints of the light. படிங்க. ஒளியிலுள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதியுள்ளவர்கள் ஆக்கினவரும் இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரருடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். இப்படிப்பட்டவர்கள் தான் ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய கூட்டமாய் காணப்படுகிறார்கள். They are the group of people who are being found in the saints, the light of the saints. இவர்களை உண்டாக்கும்படியாக இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலையாக்கினார். In order to make them, he has delivered them out of power of darkness. பலவிதமான இருளுக்குள்ளே இருந்த மனுஷனை விடுதலையாக்கி ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய கூட்டத்திலே இணைக்கிறார். He has delivered them out of this power of darkness who are being found among the sinners and he is bringing them out to the saints. பழைய ஏற்பாட்டு ஜனங்களுக்கு இந்த அனுபவம் கிடையாது. The Old Testament people, they didn't have this experience. இந்த ஆழமான அனுபவத்தை புதிய ஏற்பாட்டு ஜனங்களாகிய நமக்கு தான் தேவன் தந்தார். God has given this deep experience only to us who are being found in this New Testament period. இப்படி ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய கூட்டத்திலே நம்மை இணைத்தார். In this way God has united us with the saints who are being found in the light. பழைய ஏற்பாட்டில் இருக்கிற ஜனங்கள் அவருடைய மகிமையை காண வாஞ்சித்தார்கள். The Old Testament saints, they had a great desire to see his glory. மோசே போன்ற பக்தர்கள் அவருடைய மகிமையை காண விரும்பினார்கள். The saints like Moses, they had a great desire and they were willing to seek his glory. ஆனால் அவருடைய மகிமையை அவர்களால் காண முடியாமல் போய்விட்டது. But they were not able to see his glory. ஏதோ ஓரளவுக்கு தான் அந்த மகிமையை அவர்கள் கண்டார்கள். They saw the glory to an extent. ஆனால் புதிய ஏற்பாட்டிலே அவர் விசேஷமான அனுபவத்தை புதிய ஏற்பாட்டு ஜனங்களுக்கு என்று வைத்திருக்கிறார். But in this New Testament period, God has kept us an experience for this New Testament people. இந்த புதிய ஏற்பாட்டு ஜனங்களாகிய நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். We who are this New Testament people are blessed. பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய கூட்டத்திலே நம்மை கொண்டு வந்தார். He has filled us with the Son of the Holy Spirit and he has brought us to the saints who are being found in the light. இந்த ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய கூட்டத்தை கர்த்தர் பரிசுத்தமாக்கி
பரிசுத்தமாக்கப்பட்டவர்களோடு கர்த்தர் இணைக்கிறார். God, He is making the saints who are found in the light, He is making them more holy and joins them with the people who are being found in most holy. அப்போஸ்தலர் நடபடிகள் 20ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்திலே நாம் அதை படிக்கலாம். That we read in Acts of Apostles chapter 20 verse 32. அங்கு அவர்களை பரிசுத்தமாக்கப்பட்டவர்களோடு கூட இணைக்கிறார். There He is joining them with the people who are made holy. படியுங்கள். இப்பொழுதும் சகோதரரே, நீங்கள் பக்தி விருத்தி அடையவும் பரிசுத்தமாக்கப்பட்ட அனைவருக்குள்ளும் உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்கவும் வல்லவராயிருக்கிற தேவனுக்கும் அவருடைய கிருபையுள்ள வசனத்துக்கும் உங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுடைய சுதந்திரத்துக்கு கர்த்தர் நம்மை கொண்டு செல்கிறார். God, He is bringing us to read of the thing which has received this holiness. பரிசுத்தவான்களுடைய கூட்டத்திலே நம்மை கொண்டு வருகிறார். God, He has brought us to this group of the saints. அவர்களை பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுடைய சுதந்திரத்திலே பங்கடையும்படியாய் செய்கிறார். He is making them more holy and He is bringing to the inheritance of the saints. எனவே நாம் பிழையற்ற பரிசுத்தவான்களாய் மாற வேண்டும். So we should be changed as a people who are being found unblameable in holiness. நம்முடைய இருதயம் ஸ்திரப்பட வேண்டும். Our heart, it should be established. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்பொழுது நாம் அவரோடு கூட நாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். When our Lord Jesus Christ, He is coming, we should be caught up along with Him. நம்முடைய தேவன் பரிசுத்தராய் இருக்கிறார். Our God, He is holy. அவரை பரிசுத்தர் என்று சொல்லி ஓயாமல் தூதர்கள் துதித்துக் கொண்டிருக்கிறார்கள். The angels of God, they keep on praising Him, saying He is most holy and holy. தேவனுடையதெல்லாம் பரிசுத்தமாய் காணப்படுகிறது. All the things of God, the things which belong to Him is found in holy. நம்முடைய தேவன் பரிசுத்தமுள்ளவராய் இருக்கிறார். Our God, He is holy. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் பரிசுத்தர் என்று அழைக்கப்படுகிறார். Our Lord Jesus Christ, He is being called as He is holy. நாம் பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவி அவர் பரிசுத்தமுள்ளவராய் இருக்கிறார். The anointing which we have received is given by Him as He is being found in holy. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் அவர் பரிசுத்தமுள்ளவராய் காணப்படுகிறார். The Father, Son and Holy Spirit also found in holy. அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் கூட பரிசுத்தமுள்ளவர்களாய் மாற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். Even we who are His children, He is desiring that we should be changed as Him as in holy. அதற்காக பாவத்திலே ஜீவித்த நம்மை தெரிந்து கொண்டு பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுடைய கூட்டத்திலே நம்மை இணைக்கும்படியாய் விரும்புகிறார். And for that He has chosen us who has been found amidst the sinners, and He has separated us and He has delivered us out of the darkness, and He has made us to found along with the saints who are found in light. நம்மை பிழையற்ற பரிசுத்தவான்களாய் மாற்றவும்படியாய் விரும்புகிறார். He is desiring us to make us saints who are being found unblameable in holiness. எப்படி நாம் பிழையற்ற பரிசுத்தவான்களாய் மாற முடியும்? How we can be changed as unblameable in holiness? ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அடிக்கடி நான் அல்லேலூயா சொல்லுவேன். Often I will say you to shout hallelujah. இல்லை என்றால் நீங்கள் இங்கே இருக்க மாட்டீர்கள். உங்களுடைய சரீரம் தான் இங்கே இருக்கும், தலை எங்கேயாவது போய் இருக்கும். If not, you physically will be present here and mentally you will be absent. அதனால் அடிக்கடி அல்லேலூயா போட்டு உங்களை அழைக்க வேண்டியதா இருக்கும். So often it will be for me to shout hallelujah and call you back. நாம் இப்பொழுது நாம் என்ன பார்த்து கொண்டு வருகிறோம்? Now what we are seeing, பிழையற்ற பரிசுத்தவான்களாய் எப்படி மாற்ற முடியும்? how we can be changed as unblameable in holiness. அந்த பரிசுத்தத்தோடு பிழை வந்துவிடக்கூடாது. பிழையில்லாத பரிசுத்தமுடையவர்களாய் மாற்றப்பட வேண்டும். In that holiness we should not have any blame and it should be found unblameable. அந்த பரிசுத்தத்துக்கு பிழை வராமல் இருக்க என்ன செய்ய வேண்டும்? What we should do so that the holiness may not have any blame in it? பரிசுத்தத்தோடு சேர்க்கக்கூடிய சில காரியங்களை இந்த காலவேளையிலே நாம் பார்க்க போகிறோம். In this morning time we are going to meditate some things which we can join along with this holiness. அந்த பரிசுத்தத்திலே பிழை வராதபடி பரிசுத்தமுள்ளவர்களாக நாம் மாற்றப்படும்படியாக அல்லது பிழையற்ற பரிசுத்தவான்களாக மாற்றப்படும்படியாக நாம் என்ன செய்ய வேண்டும்? What we should do so that nothing should be found unblameable in that holiness, or we should be found as saints who are being found in unblameable in holiness. அப்படியானால் பரிசுத்தத்தோடு இன்னொரு காரியம் சேர்க்கப்பட வேண்டும். If it is so, along with this holiness and other things should be joined. முதலாவதாக லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 71ஆம் வசனத்திலே நாம் படிக்கும் பொழுது அங்கு பரிசுத்தத்தோடு நீதி சேர்க்கப்படுகிறது. First in Luke the Gospel, when we read in chapter 1 verse 71, we read that along with this holiness the righteousness is also being joined. படிங்க. உங்கள் சத்துருக்களின் கைகளினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் பயமில்லாமல் எனக்கு முன்பாக பரிசுத்தத்தோடும் நீதியோடும் எனக்கு ஊழியம் செய்ய கட்டளையிடுவேன் என்று அவர் நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாமுக்கு இட்ட ஆணையை நிறைவேற்றுவதற்கும் இங்கு பரிசுத்தத்தோடு நீதி சேர்க்கப்படுகிறது. In this place, along with this holiness, this righteousness is also joined. பரிசுத்தத்தோடு நீதி சேர்க்கப்பட்டால் பிழை வராதபடிக்கு பிழையற்ற பரிசுத்தவான்களாய் மாற்றப்படலாம். If this holiness, along with this holiness, with righteousness being joined, we will be found as a people unlabeled in holiness. இந்த பரிசுத்தத்துக்கும் நீதிக்கும் சம்பந்தம் இருக்கிறது.
There is a connection between this holiness and this righteousness. எங்கே பரிசுத்தம் இருக்கிறதோ அங்கே நீதியும் காணப்பட வேண்டும். Where there is holiness, righteousness should be found there. எங்கே நீதி இருக்கிறதோ அங்கே பரிசுத்தம் இருக்கும். Where there is righteousness, there is holiness will be found. அப்படியானால் இந்த பரிசுத்தத்துக்கும் நீதிக்கும் சம்பந்தம் இருக்கிறது. If it is so, there is connection between this righteousness and holiness. நாம் கர்த்தர் நம்மை பரிசுத்தவான்களுடைய கூட்டத்திலே கொண்டு வந்திருக்கிறார். God has brought us to this group of saints. நம்மை பிழையற்ற பரிசுத்தவான்களாய் மாற்றும்படியாய் விரும்புகிறார். He is desiring to change us unblameable. பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுடைய சுதந்திரத்திலே பங்கு அடையும்படியாய் நம்மை வைத்திருக்கிறார். Even he has made us to partake in the inheritance of the saints. இதற்காக நாம் பரிசுத்தமாக்கப்படும்படியாக நான் அதோடு கூட நீதி சேர வேண்டியதா இருக்கிறது. For what to be made holiness, his righteousness is joined along with it. இந்த நீதி உடையவர்களாய் நாம் மாற்றப்பட வேண்டும். We should be changed as a people having righteousness in us. நீதியை குறித்து அநேக வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. Many verses are said concerning this righteousness. நீதிமொழிகள் 10:11 நாம் படிப்போமே ஆனால் அந்த நீதிமான் நீதி எப்படி இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. If we read in Proverbs chapter 10 and verse 11, we can see how this righteous man or how this righteousness is said. நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. It is said that the mouth of the righteous is really the brook. நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று, கொடுமையோ துன்மார்க்கனுடைய வாயை அடைக்கும். நம்ம பரிசுத்தத்தோடு நீதி உடையவர்களாய் நாம் மாற்றப்பட வேண்டும். Along with this holiness, we should be changed as people having righteousness in us. நீதி என்றால் என்ன? What is righteousness? இந்த நீதிமான் அவனுடைய வாய் எப்படி இருக்குமா? How would be this righteous mouth of this righteous? அது ஜீவ ஊற்றாய் இருக்கும். It will be found as a well of life. அப்ப நீதிமானுடைய வாய் எல்லாம் ஜீவ ஊற்று. All the mouth of the righteous is meant is a well of life. நம்முடைய வாய் எல்லாம் ஜீவ ஊற்றாய் இருக்கிறதா? Whether we are having this well of life in our mouth. நம்முடைய வாய் ஜீவ ஊற்றாய் இருந்தால் என்ன செய்யும்? What if our mouth is being found as a well of life? அநேகருக்கு ஜீவனை உண்டாக்கும். It will give life to many. நம்முடைய வாய் மரண ஊற்றாய் இருக்குமே ஆனால் If it is a well of death, அநேகரை மரணத்துக்குள்ளாக்கி விடுவோம். it will put many to death. ஆமா என் வாயெல்லாம் ஜீவ ஊற்றாய் இருக்கிறது என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்? How many can say that yes, my mouth is being found as a well of life? நாம் பேசும் பொழுது நம்முடைய வாய் ஜீவ ஊற்றாய் காணப்பட வேண்டும். When we speak, our mouth and our words should be found as a well of life. நம்முடைய வாய் தூஷணம் பேசக்கூடாது. We should not speak anything bleak in our mouth. நம்முடைய வாய் மற்றவர்களை குறை பேசக்கூடாது. Our mouth should not speak putting things of others. நம்முடைய வாய் கோல் சொல்லி திரியக்கூடாது. And our mouth should not be keep on reading of others. நம்முடைய வாய் மற்றவர்களுக்கு விரோதமாய் பேசுகிற வாயா இருக்கக்கூடாது. And our mouth should not be found in things speaking against others. அவர்கள் நீதிமான்கள் அல்ல, அவர்கள் நீதி உடையவர்கள் அல்ல. They are not righteous, they are not having righteousness in them. நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்றாய் காணப்பட வேண்டும். The mouth of the righteous man shall be found well of life. நாம் ஒவ்வொருடைய வாயும் ஜீவ ஊற்றாய் இருக்க வேண்டும். Each one of us mouth should be found well of life. பிழையற்ற பரிசுத்தவான்களாய் மாறுவது எப்படி? How we can be changed is a blame in holiness. இந்த பரிசுத்தத்தோடு இந்த நீதி சேரும் பொழுது பிழையற்ற பரிசுத்தமுடையவர்களாய் மாறுவோம். When along with this holiness, his righteousness is joined, we are being changed as people unblameable in holiness. இந்த வாய் ஜீவ ஊற்றாய் இருக்கிறது. This mouth that is found as a well of life. நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்றாய் இருக்கிறது. The mouth of the righteous is being found as a well of life. நீதிமொழிகள் 10:20 என்ன வாசிக்கிறோம்? What do we read in Proverbs chapter 10 verse 2? அந்த வாய் சுத்த வெள்ளியா இருக்கிறது. That mouth it is being found as a pure silver. 10:20 நீதிமானுடைய நாவு சுத்த வெள்ளி. சுத்த வெள்ளி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. It is said as a silver. நம்முடைய நாவு எப்படி இருக்கணும்? சுத்த வெள்ளியா இருக்க வேண்டும். Our tongue it should be found just as a choice of silver. நம்முடைய வாயிலிருந்து சுத்த வெள்ளி புறப்பட்டால் என்ன நடக்கும்? If silver come out of our mouth, what will happen? வெள்ளி என்றால் மீட்பை காட்டுகிறது. This silver it shows redemption. அநேகரை மீட்டெடுக்கக்கூடிய வாயாய் காணப்படும். It will be changed as a mouth redeeming many. அநேகருடைய ரட்சிப்புக்கு நம்முடைய வாய் காரணமாக இருக்கும். Our mouth it will be found as a reason for the salvation of many. அநேகருக்கு இயேசுவை பற்றி நாம் சொல்லக்கூடியவர்களாய் இருப்போம். It will be found as a people who are saying God to many. இயேசுவை பற்றி நாம் சொல்லுகிறோமா? Are we saying about Jesus? அநேகரை நாம் ரட்சிக்கிறோமா? Whether we are saving many? சுத்த வெள்ளியாய் நம்முடைய நாவு காணப்படுகிறதா? Whether our tongue is being found as a pure silver? நம்முடைய வாயின் மூலமாக அநேகர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்களா? Have many saved through our mouth? நம்முடைய வாயின் மூலமாக அநேகர் இடறி போயிருக்கிறார்களா? Have many been offended through our mouth? நாம் ஒவ்வொருவரும் அந்த மீட்கக்கூடிய சுத்த வெள்ளியாய் மாற்றப்பட வேண்டும். Each one of us should be found as a pure silver which redeems many. நீதிமொழிகள் 12:5 நாம் வாசிக்கும் பொழுது In Proverbs 12:5 we read, அங்கே இந்த நீதிமானுடைய நினைவுகள் எப்படி இருக்குமா? how would be the thought of this righteous?
நீதிமான்களுடைய நினைவுகள் நியாயமானவைகள் நியாயமானவைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. It is being sound, it is said the thought of righteous being found right. நீதிமானுடைய நினைவெல்லாம் நியாயமான நினைவா இருக்கும். The thoughts of the righteous will be found right. நம்முடைய நினைவெல்லாம் நியாயமானதா இருக்கிறதா? Is our thoughts are being found right? நியாயமானதை தான் பேசுகிறோமா? Whether we are speaking only the right, சிந்திக்கும் பொழுது நியாயமானதை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோமா? when we are thinking, are we thinking only the right things? அப்படியானால் நம்முடைய நினைவுகள் எல்லாம் நியாயமானவைகளா இருக்கும். If it is so, all the thoughts should be found right. நம்முடைய நினைவுகள் நியாயமானவைகளா இருந்தால் எப்படி இருப்போம்? How would be if your thoughts are being found right? மற்றவர்களை பழி வாங்கக்கூடிய நினைவு நமக்கு வராது. We will not have the mind of blaming others. மற்றவர்களை தவறாக எண்ணக்கூடிய நினைவு வராது. We will not have a misunderstanding others. நம்ம மற்றவர்களை குறித்ததான தப்பான நோக்கங்கள் நமக்குள்ளே வராது. We will not have any wrong counsel concerning others. இந்த நீதிமானுடைய நினைவுகள் நியாயமானவைகளாய் காணப்படும். The thought of this righteous being found right. நாம் எங்கே போனாலும் நியாயமானவைகளையே சிந்திப்போம். Wherever we go, we will see only the right நாம் things. எங்கே இருந்தாலும் நியாயமானவைகளை யோசிப்போம். Wherever we are seated, we will think only the right things. நீதிமானுடைய நினைவுகள் எல்லாம் நியாயமானதாகவே காணப்படும். The thought of the righteous will be found right. நாம் மற்றவர்களை குறித்து தவறாக நினைக்கவே மாட்டோம். We will not misunderstand, we will not think anything wrong about others. மற்றவர்களை குறித்து தவறான எண்ணம் நமக்குள்ளே வராது. We will not have any wrong thoughts concerning others. மற்றவர்களுக்கு தீங்கு செய்யக்கூடிய நோக்கம் நமக்குள்ளே இருக்காது. We will not have the thought of doing evil to others. நாம் யாரையும் பழிவாங்க மாட்டோம். We will not blame anyone. எனவே இந்த பரிசுத்தத்தோடு நீதி சேர வேண்டியதா இருக்கிறது. So with this holiness, this righteousness, it should be get joined. இந்த நீதிமானுடைய பாதை எப்படி இருக்குமா? How would be the path of righteous? நீதிமொழிகள் 4:18 நாம் படிக்கும் பொழுது, When we read in Proverbs chapter 4 and verse 8, அவனுடைய பாதை பிரகாசிக்கக்கூடிய பாதையா இருக்கிறது. his path will be found as a way its lightens. நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல இருக்கும். நீதிமானுடைய பாதை பிரகாசிக்கக்கூடிய பாதையா இருக்கிறது. The path of the righteous should give us a shine and it will give us more light. அந்த இருளே இருக்காது, பிரகாசம் உண்டாயிக்கொண்டே இருக்கும். The darkness will not be found there, always it will shine. அவர்களுடைய இருளெல்லாம் நீங்கி போய்விடும். All the darkness will get moved. அந்த சூரிய பிரகாசம் போல காணப்படுமா? It will be found as the brightness of sun. இருள் வரவே வராது. They will not have this darkness. பாவம் தான் இருளா இருக்கிறது. The sin is being found as darkness. அப்படிப்பட்ட பாவங்கள் நீதிமானுடைய வாழ்க்கையிலே வராது. Such sins will not come in the life of righteous. பாவம் ஒரு இருளா இருக்கிறது. This sin is being found as a darkness. நன்றி இல்லாத இருதயம் கூட ஒரு இருள் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. Even scripture says the unthankful heart, it is also a darkness or it is also a sin. தேவனை துதிக்காதவர்கள், நன்றி இல்லாதவர்களுடைய இருதயம் எல்லாம் இருளடைந்து போய்விடும். They that are not praise God, they that are not glorifying God, all the hearts will be found dark. நமக்குள்ளே நன்றி இல்லாத இருதயம் வராது. We should not have this unthankful heart in us. நம்மை கர்த்தர் பிரகாசிக்க செய்வார். God will make us to shine. நம்முடைய மனதிலே பிரகாசம் உண்டாகும். We will have brightness in our mind. நம்முடைய இருதயத்திலே பிரகாசம் உண்டாகும். At the same time, we will also have brightness in our heart. நம்முடைய சரீரத்திலே கூட பிரகாசம் உண்டாகும். Even in our body, we will have the thing. இவ்விதமாய் உங்களுடைய நற்கிரியைகளை கண்டு அந்த பிரகாசம் மற்றவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. In this way, seeing the good things in us, it should shine in others. எனவே அந்த பிரகாசத்தை கர்த்தர் நீதிமான்களுடைய ஜீவியத்திலே தருவார். So God, he will give this light of light in the life of this righteous. நம்முடைய நீதி அது வெளிச்சமாய் காணப்படும். Our righteous, it should be found in light. இந்த பரிசுத்தத்தோடு நீதியை நாம் சேர்த்துக் கொள்ள வேண்டும். We should join along with this holiness, this righteousness. நீதியுடையவர்கள் எப்படி இருப்பார்கள்? How would be the people who are being found in the right? நீதிமொழிகள் 15:29 நாம் படிப்போமே ஆனால், If you read in Proverbs chapter 15 verse 3, அந்த நீதிமான்களுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். God is hearing this prayer of righteous. துன்மார்க்கருக்கு கர்த்தர் தூரமாயிருக்கிறார், நீதிமான்களின் ஜெபத்தையோ கேட்கிறார். நீதிமான்களுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். God, he is hearing this prayer of righteous. நாம் இந்த உலகத்திலே நீதிமான்களாய் இருந்தால் நம்முடைய ஜெபத்தை எல்லாம் ஆண்டவர் கேட்பார். If you are being found a righteous people in this world, God, he will hearken our prayers. யாருடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்க மாட்டார்? Whose prayer will not God hear? பாவிகளுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்க மாட்டார். God, he will not hear the prayer of sinners. பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறது இல்லை. God, he is not hearkening to the wickedness of the sinners. நம்முடைய ஜீவியத்திலே பாவம் வந்தால் தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்க மாட்டார். If sin or wickedness come in our life, God, he will not hear our prayer. பாவம் வந்தால் தேவ சமூகத்தை விட்டு தள்ளி போடுவார். If we have sin in our life, God, he will put out of his presence. நமக்குள்ளே பாவம் வந்தால் பாவத்துக்கு ஊழியம் செய்கிறவர்களாய் நாம் மாறி போய் விடுவோம். If we have sin in us, we will be changed as a people ministering for that sin. தேவ சமூகத்தை விட்டு அப்புறப்படுத்தி விடுவார். He will put out of his presence. அதனால் நாம் சுத்திகரித்துக் கொண்டு பாவமில்லாமல் வாழ்க்கை வாழ ஆண்டவர் நம்மை நீதிமான்களாய் மாற்றுகிறார். God, he is changing us righteous so that we may come out of the sin and live in righteous. இந்த
பரிசுத்தத்தோடு கூட நீதியை கர்த்தர் நமக்குள்ளே சேர்க்கிறார். God, he is joining along with his holiness, his righteousness in us. நீதிமான்களாய் காணப்படும் பொழுது கர்த்தர் நம்மை பிழையற்ற பரிசுத்தவான்களாய் மாற்றுகிறார். When you are being found as a righteous people, he is changing us unblameable in his holiness. பரிசுத்தத்தோடு முதலாவது எதை இணைக்க வேண்டும்? First, what we should join along with his holiness, நீதியை இணைக்க வேண்டும். we should join his righteousness. அப்பொழுது பிழையற்ற பரிசுத்தவான்களாய் நாம் மாறுவோம். Then we will be changed as saints who is unblameable in holiness. இரண்டாவதாக இந்த பரிசுத்தத்தோடு கூட இன்னொரு காரியத்தை சேர்க்க வேண்டும். Secondly, we should join other thing along with this holiness. எபேசியர் 1 வசனத்திலே நாம் படிக்கும் பொழுது In Ephesians chapter 1 and verse 6 we read, இந்த பரிசுத்தத்தோடு கூட அன்பு இணைக்கப்படுகிறது. along with this holiness, love is being joined. படியுங்கள் எபேசியர் 1:4. தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களோ குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே அன்பிலே பரிசுத்தமுடையவர்களாய் மாற்றப்பட வேண்டும். And we should be found holy and blamable before his love. இந்த பரிசுத்தத்தோடு அன்பு சேர வேண்டும். And along with this holiness, this love should be joined. அப்படியானால் நாம் பிழையற்ற பரிசுத்தவான்களாய் மாற ஏதுவாகும். If it is so, it be easy for us to be changed as the people who have been found in holiness. நாம் கல்வாரி அன்பை குறித்து பாட்டெல்லாம் பாடினோம். Even we have sung songs concerning the love of Calvary. நம்முடைய அன்பு எப்படி இருக்கிறது? How is our love? நாம் எப்படி மற்றவர்களை நேசிக்க கூடியவர்களாய் இருக்கிறோம்? How, in what state you are being found loving others? அன்பு இருந்தால் என்ன செய்யும்? What will you do if you are having love? பலவிதமான அன்பு இந்த உலகத்திலே காணப்படுகிறது. There are many different types of love found in this world. எல்லாவற்றை காட்டிலும் தேவ அன்பு விசேஷமானதாய் இருக்கிறது. Concerning everything, the love of God, it is entirely different. நாம் ஒவ்வொருவரும் தேவ அன்பினால் நிரப்பப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். Each one of us should be get filled with the love of God. அன்பு குறைந்து விட்டால் வம்புகள் எல்லாம் வந்து விடுகிறது. If love get decreased, you will have many trials and problems. தேவ அன்பு குறைந்து விட்டால் எல்லா குறைபாடுகளும் வந்துவிடும். If love of God get decreased, everything will be decreased. நாம் ரட்சிக்கப்படும் பொழுது நமக்குள்ளே ஆதி அன்பு வருகிறது. When we are get saved, we have a zeal of love in us. அந்த அன்பிலே நாம் வளர்ந்து அன்பிலே நாம் பூரணம் அடைய வேண்டும். We could keep on growing in that love, and we should be found in the perfection of love. பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படும் பொழுது அறிவு கெட்டாத அன்புடையவர்களாய் நாம் மாற்றப்படுகிறோம். When we get filled with this Holy Spirit, we are being changed as a people, being unbelievable in love. நம்முடைய பரிசுத்தம் அன்போடு கூட சம்பந்தப்பட்டதாய் இருக்க வேண்டும். Our holiness, it should have a connection along with that love. நம்முடைய அன்பு பரிசுத்தத்தோடு சம்பந்தப்பட்டதாய் இருக்க வேண்டும். Our love, it should have a connection along with this holiness. இந்த அன்பு இருந்தால் நம்முடைய ஜீவியத்தில் என்ன நடக்கும்? If we have this love, what will happen in our life? 1 கொரிந்தியர் 8:1 நாம் படித்தால் அன்புடையவர்கள் பக்தி விருத்தி அடைவார்கள். In 1 Corinthians chapter 8 and verse 1, we read that they that have love will be changed, the people having fear. பக்தி விருத்தி எப்படி உண்டாகும்? How will they have this thing? படியுங்கள். விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை குறித்த விஷயத்தில் நம்ம எல்லாருக்கும் அறிவு உண்டென்று நமக்கு தெரியுமே. அறிவு இருமாப்பை உண்டாக்கும், அன்போ பக்தி விருத்தியை உண்டாக்கும். அன்போ பக்தி விருத்தியை உண்டு பண்ணக்கூடியதா இருக்கிறது. But this love, it is having making fear in him. நம்ம எல்லாருக்கும் பக்தி விருத்தி அடைய வேண்டும். Everyone should have read of fear in us. ரட்சிக்கப்பட்ட நிலவரத்தோடு நின்று விடக்கூடாது. We should not stop having received this experience of salvation. பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றதோடு நாம் நின்று விடக்கூடாது. After receiving this Holy Spirit, we should not get stopped. அப்பொழுது நாம் புதிதாக பிள்ளைகளாக பிறக்கிறோம். And at that time, we are being born as a new child. பிள்ளை எப்படி வளர்ச்சி அடைகிறதோ விருத்தி அடைகிறதோ அதே போல நமக்குள்ளே வளர்ச்சி உண்டாக வேண்டும். How a child grows, in the same manner we should also have a growth in us. நம்முடைய பக்தி விருத்தி அடைந்து கொண்டே இருக்க வேண்டும். And our faith should get a great, and we should give more fruits. நம்முடைய பக்தி அவபக்தியாய் போய்விடக் கூடாது. And our faith, it should not be changed into a fearing thing. பக்தி உள்ளவர்கள் எல்லாம் கர்த்தர் நேசிக்கிறார். God, he is loving all the people who are having fear in them. பக்தி உள்ளவர்களை தேவன் தெரிந்து கொள்ளுகிறார். God has chosen those who have belief in them. இன்றைக்கு அநேகருக்கு பக்தியே இல்லை. In these days, many they are not having the fear. ஒரு காலத்திலே பக்தியா இருந்தார்கள், இப்பொழுது பக்தி இல்லாதவர்களாய் போய்விட்டார்கள். Once they had a great fear in them, but in these days they have lost their thing. ஒரு காலத்திலே அந்த குடும்பம் பக்தி உள்ள குடும்பமாய் இருந்தது, இப்பொழுதோ பக்தி இல்லாத குடும்பமாய் போய்விட்டது. Once that family was found as a faithful family, but now all the things have been lost. குடும்பத்திலே நாம் பார்ப்போமேயானால் எல்லாம் இருக்கிறது, ஆனால் பக்தி தான் இல்லை. If we see in a family they are having everything, but this thing of fear is not having in their life. நாம் எத்தனை பேர் பக்தி விருத்தி அடையும்படியாய் விரும்புகிறோம்? How many of you are desiring to have the gene of the life, இந்த fear? அன்பு பக்தி விருத்தியை உண்டாக்கக்கூடியதாய் இருக்கிறது. This love, it is bringing a fear in us. இந்த அன்பு என்று சொல்லக்கூடியது 1 பேதுரு 4:8 நாம் படிப்போமேயானால் பாவங்களை மூடக்கூடியதாய் இருக்கிறது. In 1 Peter 4:8 we read that this love, it is covering the sins. நமக்குள்ளே அன்பு இருக்குமேயானால் பாவங்களை மூடக்கூடியவர்களாய் இருப்போம். If we have love in us, we will cover our sins.
எல்லாவற்றிற்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாயிருங்கள். அன்பு திரளான பாவங்களை மூடும். அன்பு திரளான பாவத்தை மூடும் என்று சொல்லப்பட்டிருக்கு. It is said that this love cover treatment of sins. நமக்குள்ளே அன்பு இருக்குமேயானால் மற்றவர்கள் எல்லாம் மன்னிக்க கூடியவர்களாய் மாறுவோம். If we have love in us, we'll be changed as people forgiving others. ஏன் நம்மால் மன்னிக்க முடிகிறதில்லை? Why we are not able to forgive them? ஏன் நம்மால் மற்றவர்களுடைய பாவத்தை மறக்க முடிகிறதில்லை? Why we are not able to forgive the sins of others? நமக்குள்ளே அன்பு இல்லை. We are not having love in us. அன்பு இருக்குமேயானால் திரளான பாவங்களை மூடக்கூடியதாய் இருக்கும். If we have love in us, we will hide many sins. அதனால் நாம் அன்பை வாஞ்சிப்போம். நம்முடைய பரிசுத்தத்தோடு கூட அன்பை கூட்டிக் கொள்வோம். So let us desire this love, and along with that holiness, let us exceed this love with இந்த it. அன்பு திரளான பாவங்களை மூடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. It is said that this love will cover many sins. இந்த அன்பு மற்றவர்களை தாங்கக்கூடியதாயிருக்கிறது. எபேசியர் 4:2 நீங்கள் படிப்பீர்களானால் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது அன்பு. படியுங்கள். மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவரை ஒருவர் தாங்கக்கூடியதாக இந்த அன்புக்கு ஒரு சுபாவம். This love, it is having nature of bearing others. நாம் எல்லாம் மற்றவர்களை தாங்கக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும். We should be changed as the people bearing others. எத்தனையோ பேர் பல பரீட்சையினூடாய் போகிறார்கள். They are entering into the reeds like Lord. எத்தனையோ பேர் சோதனையினூடாக போய் கொண்டிருக்கிறார்கள். Many they are passing through trials. எத்தனையோ பேர் இந்த ஆவிக்குரிய ஜீவியத்திலே வழுவி போகும்படியாக விரும்புகிறார்கள். Many they decide to slip in the spiritual life. அவர்களை தாங்கக்கூடிய இருதயம் நமக்கு எப்படி கிடைக்கும்? How we will have this heart of bearing others? அவர்களை எல்லாம் நாம் தாங்கும்படியா என்ன செய்ய வேண்டும்? What we should do to bear them? நமக்குள்ளே அன்பு இருந்தால் மற்றவர்களை தாங்கக்கூடியவர்களாய் மாறுவோம். If we have love in us, we will be changed as the people bearing others. மற்றவர்களுடைய பரீட்சையிலே சோதனையிலே நாம் தாங்கக்கூடியவர்களாய் இருக்கிறோமா? Whether we are bearing ourselves in our tests and trials and temptation, we are having it. மற்றவர்களுடைய குறைவிலே மற்றவர்களுக்கு நாம் உதவியாக இருக்கிறோமா? Whether being found helpful to others in the shortcomings of others. இந்த பரிசுத்தத்தோடு கூட அன்பை கூட்டும் பொழுது அது பிழையற்ற பரிசுத்தமுடையவர்களாய் மாற்றக்கூடியதாய் இருக்கிறது. When we along with this holiness, when we exceed this love, it is changing us unblameable in love. இந்த அன்பினால் நாம் ஒருவரை ஒருவர் தாங்குகிறவர்களாய் இருக்க வேண்டும். And in this love we should bear each another. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் அன்புடையவராக இருந்தார். Our Lord Jesus Christ, he had love in him. அந்த அன்பு எந்த மனுஷனையும் மாற்றக்கூடியதாக அன்பாக இருந்தது. That love, it was a love can change men. அந்த அன்புடையவர்களாக நாமும் மாற்றப்பட்டு ஒருவரை ஒருவர் தாங்குகிறவர்களாய் மாற வேண்டும். We should be changed as the people having that same love, and we should bear each another. இந்த அன்பு இருந்தால் பயத்தை புறம்பே தள்ளும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. It is said that if we have love in us, it will put away this fear. 1 யோவான் 4:18 நாம் படிப்போமேயானால் இந்த அன்பு என்று சொல்லக்கூடியது அது பயத்தை புறம்பே தள்ளும். In 1 John 4:18 we read that this love, it will put away the fear. அன்பிலே பயம் இல்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனையுள்ளது, பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. இந்த அன்புடையவர்களுக்கு பயம் புறம்பே தள்ளக்கூடியதா இருக்கிறது. For they that have love, the fear is be cast out. அந்த அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். For this love will put away the fear. நமக்குள்ளே பலவிதமான பயங்கள் இருக்கிறது. We are having many fear in us. அந்த பயம் நம்முடைய வாழ்க்கையில அது கூட பிறந்தது போல நமக்குள்ளே அந்த பயம் இருந்துகிட்டே இருக்கிறது. That fear is being found in us as it is being born along with us. இந்த பயத்தை எல்லாம் புறம்பே தள்ளணும்னு சொன்னா தேவன்பினால் நாம் நிரப்பப்பட வேண்டும். If we should be get filled by the Spirit, then only will cast away all this fear. இயேசுவுக்கு 12 சீஷர்கள் இருந்தார்கள். Jesus, he had 12 disciples. இந்த யோவான் அப்போஸ்தலன் அதிகமாக ஆண்டவரை நேசிக்கக்கூடிய அன்பின் சீசனாய் காணப்பட்டார். This John, among them, he was a loving disciple who was loved more by Jesus. அதிகமாக நேசிக்கக்கூடிய அன்பின் சீசன் இந்த யோவான் அப்போஸ்தலன். This John, he was an apostle who was loved more by Jesus. He was a loving disciple of Jesus. அதனால்தான் இயேசுவோடு கூடவே இருந்தான். So only he was along with Jesus. எல்லாரும் ஓடும் பொழுது கூட அவன் இயேசுவை அதிகமாக நேசிக்கக்கூடியவனாய் இருந்தான். Even though everyone left and everyone went away from Jesus, he was along with Jesus as he loved him more. அந்த பயமெல்லாம் புறம்பே தள்ளப்பட்டது. All that fear are put out. நம்முடைய வாழ்க்கையிலே பயமெல்லாம் புறம்பே தள்ளப்பட வேண்டும். All the fear which we have in our life should be cast out. அந்த அன்புதான் பயத்தை புறம்பே தள்ளும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. It is said that only this perfect love will cast away this fear. இந்த அன்பு இருந்தால் நாம் பிரயாசப்படுகிறவர்களாய் மாறுவோம் என்று 1 தெசலோனிக்கேயர் 1:2 சொல்லப்பட்டிருக்கிறது. In 1 Thessalonians 1:2 it is said that if we have this love in us, we'll be changed as people trying. அன்பு இருந்துச்சுன்னா பிரயாசப்படுகிறவர்களாய் நாம் மாறுவோம். If we have love in us, we'll change as the people have it in us. அன்பினால் படிங்க. தேவனுக்கு பிரியமான சகோதரரே, உங்கள் விசுவாசத்தின் கிரியையும்
உங்கள் அன்பின் பிரயாசத்தையும் அன்பு இருந்துச்சுன்னு சொன்னா பிரயாசப்படுகிறவர்களாய் நாம் மாறி விடுவோம். If we have love in us, we will be changed as people training more. இன்றைக்கு ஏன் நமக்குள்ளே பிரயாசம் இல்லாமல் போய்விடுகிறது? Why we are not working, or why we are not having that nature in us? நம்மால் ஏன் அதிகமாக பிரயாசப்பட முடியவில்லை? Why we are not able to work more? நமக்கு அன்பு இல்லாமல் போய்விடுகிறது. We have lost this love. We are not having love in us. இயேசுவுக்காக அதிகமாக பிரயாசப்பட வேண்டும். We should strive more for Jesus. மற்ற எல்லாரை காட்டிலும் நான் அதிகமாக பிரயாசப்பட்டேன் என்று பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார். Apostle Paul, he says concerning others, I have strived more for Jesus. நாம் அதிகமாக பிரயாசப்பட வேண்டுமேயானால் அன்பு தேவையாயிருக்கிறது. We need this love if we have to strive for Jesus. அன்பினால் நாம் பிரயாசப்பட வேண்டும். With that love, we should strive for more. பாருங்க, கம்பெனில வேலை செய்யறவங்க ஓட்டியும் பார்க்கிறார்கள், டியூட்டியும் பார்க்கிறார்கள். The people are working in the company, they are seeing OT and even they are doing the duty. அவர்கள் பிரயாசப்படுகிறார்கள். They are working more. எப்படியாவது பிரயாசப்பட்டால் தான் பணம் சம்பாதிக்க முடியும் என்று பிரயாசப்படுகிறார்கள். The reason is that they will receive more salary if they work more. அதே போல ஆவிக்குரிய உலகத்திலேயும் நாமும் அதிகமாக பிரயாசப்பட வேண்டும். At the same time, in our spiritual life, we should work more. ஓட்டியும் பார்க்க வேண்டும், டியூட்டியும் பார்க்க வேண்டும். When we are seeing this OT, we should at the same time we should also do our duties. நீங்கள் எப்படி ஆவிக்குரிய உலகத்திலே ஓட்டியும் டியூட்டியும் பார்க்கிறீர்களா? Are you seeing in a spiritual world, have you seen this OT and duty? சிலர் டியூட்டி மட்டும் தான் பார்ப்பார்கள். Some they are only doing the duties. ஆராதனைக்கு வருகிறது, அது டியூட்டி வருவார்கள். They are coming to the meetings, it is only the duty. பைபிள் ஸ்டடிக்கு வருவார்கள், அது டியூட்டி, அதை செய்வார்கள். Coming to this Bible study, it is a duty for them and they will do that. காத்திருப்பு கூட்டத்துக்கு வருவார்கள், அது டியூட்டி, வருவார்கள். And they will come for the charity meeting, it is a duty for them and they will do it. மற்ற ஜெபத்துக்கெல்லாம் வரமாட்டார்கள், அது ஓட்டி, அதை விட்டு விடுவார்கள். They will not attend other meetings, it is a OT and they will leave it. உபவாச ஜெபத்துக்கு வருவார்களா என்று பார்த்தால் வரமாட்டார்கள். If you see whether they will attend the fasting prayer, they will not come. ஏரியா ஜெபத்துக்கு வருவார்களா என்று பார்த்தால் அங்கேயும் இருக்க மாட்டார்கள். If you see that whether they come for this area prayer, they will not come. இப்படி டியூட்டியை மட்டும்தான் செய்வார்கள், ஓட்டிக்கு வரவே மாட்டார்கள். In this way, they will do only the duty, they will not attend this OT. நீங்கள் எத்தனை பேர் டியூட்டியும் பார்க்கிறீர்கள், ஓட்டியும் பார்க்கிறீர்கள்? How many of you among you are doing this duty and OT? நான் டியூட்டியும் பார்க்கிறேன், ஓட்டியும் பார்க்கிறேன் என்று சொல்லக்கூடியவர்கள் மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். பரவாயில்லை, நிறைய பேர் டியூட்டியும் பார்க்கிறார்கள், ஓட்டியும் பார்க்கிறார்கள். Many they are seeing this duty and OT. அது அன்பினால் தான் பிரயாசப்பட முடியும். Only by love we can strive. அன்பு இருந்தால் தான் அவிதமாய் பிரயாசப்பட முடியும். If we have love, only we can do it. இந்த பரிசுத்தத்தோடு அன்பை தேவன் கூட்டுகிறார். God, He is pouring along with this the love along with this holiness. பரிசுத்தத்துக்கும் அன்புக்கும் சம்பந்தம் இருக்கிறது. There is a connection between this love and holiness. கர்த்தர் நம்மை ஒளியிலுள்ள பரிசுத்தவான்களுடைய கூட்டத்திலே கொண்டு வந்திருக்கிறார். God, He has brought us to the group of saints who are found in the light. நம்மை பிழையற்ற பரிசுத்தவான்களாய் மாற்றப்பட வேண்டும். We should be changed the saints who is unblameable in holiness. நாம் பரிசுத்தமாக்கப்பட்டதான அந்த கூட்டத்திலே போய் சேர வேண்டும். We should join in that group who are saints and who are unblameable in holiness. அதற்காக அந்த பரிசுத்தத்தோடு நீதியை கூட்டுகிறார். And for that, along with this holiness, He is pouring the righteousness. அதற்காக பரிசுத்தத்தோடு அன்பையும் கூட்டுகிறார். And for that, along with this holiness, He is also giving us the love. மூன்றாவதாக இந்த பரிசுத்தத்தோடு என்னத்தை கூட்ட வேண்டும்? And thirdly, along with this holiness, what we should do? பிழையற்ற பரிசுத்தவான்களாய் மாறும்படியாக நாம் இந்த பரிசுத்தத்தோடு கூட தேவ பயத்தை சேர்க்க வேண்டும். And to be found unblameable in holiness, along with the holiness, we should join the fear of God. 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலே நாம் அதை படிக்கலாம். In 2 Corinthians chapter 7 and verse 1, we can read about it. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசையும் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோட பூரணப்படுத்த கடவோம். பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடு பூரணப்படுத்த கடவோம். Perfecting holiness in the fear of God. அப்படியானால் பரிசுத்தத்தோடு தேவ பயத்தை உடையவர்களாய் மாற்ற வேண்டும். If it is so, perfecting holiness, along with it, we should have this fear of God. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்குள்ளே வர வேண்டும். We should have this fear of God in us. கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். God, He is blessing even him, be small or great, who is having fear of Him. கர்த்தருக்கு பயந்தால் நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். If we fear for God, we will get blessed. 128ஆம் சங்கீதத்தை நாம் பார்க்கும் பொழுது, When we see in Psalms 128, எல்லா கல்யாணமும் 128ஆம் சங்கீதம் வாசித்துதான் கல்யாணம் பண்ணுகிறார்கள். in all marriage sermons, they will read the Psalms 128 and they are doing. ஆனால் அநேக குடும்பங்களில் 128ஆம் சங்கீதத்தினுடைய ஆசீர்வாதம் பலிக்கவில்லை. But in many one's family, this blessing of 128 it is not given for them. ஏன் பலிக்காமல் போகிறது? Why it is not yet over them? அந்த முதல் வசனத்திலே சொல்லப்பட்டதான பயம் இல்லாதனால அந்த சங்கீதத்தின் ஆசீர்வாதம் வருகிறது இல்லை. The thing which is said in the first verse of that psalm, which is a fear of God, as they are not having this fear of God, they are not having the blessings which are said followed. நாம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தினால் நிரப்பப்பட வேண்டும். We should be get filled with this fear of God.
கர்த்தருக்கு பயப்படுதல் என்று சொன்னால் என்ன? What is the fear of God? நாம் நம்முடைய தேவன் நம்மை அடித்து விடுவார், நம்மை துன்பப்படுத்துவார் என்று நாம் நினைத்து பயப்படுகிறவர்கள் அல்ல. We should not fear by saying that God, He will chide us, He will punish us. நம்முடைய வீட்டிலே பாருங்கள், பிள்ளைகள் இருக்கிறார்கள். We are having children in our house. அவர்கள் தவறு செய்யாத பட்சத்தில் நம்மை கண்டவுடனே ஓடி வருகிறார்கள். In case if they are not doing any fault, they are running to us. ஆனால் ஏதாவது தவறு செய்து விட்டால் ஓடி ஒளிந்து கொள்கிறார்கள். If they have committed anything, they are running away from us. ஏனென்றால் தகப்பன் வந்தார் அடிப்பார் என்று சொல்லி பயப்படுகிறார்கள். The reason is that they are having a fear in them that if father comes, he will beat us. இப்படிப்பட்டதான பயம் உடையவர்களாக நாம் இருக்கிறது இல்லை. We should not have such a fear. நாம் பயப்படுகிற பயம் அது மரியாதையோடு அவருக்கு காட்டுகிற அன்புதான் பயப்படுகிற பயமாயிருக்கிறது. The fear which is said, this fear is that through respect which you are loving over him is that fear. நாம் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களாய் இருக்க வேண்டும். We should be found as a people fearing for God. கர்த்தருக்கு பயப்படுதல் என்றால் என்ன? What is this fear of God? ஆதியாகமம் 22:12 தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. In Genesis chapter 28 it is said clearly. நீ இப்பொழுது தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று அறிந்திருக்கிறேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. It is said that even now I have known thou the man who fear for God. எப்பொழுது தேவனுக்கு பயப்படுகிறவன்? When he is fearing for God. இதுவரைக்கும் ஆபிரகாம் தேவனுக்கு பயப்படவில்லையா? Have Abraham not feared God till that? இப்பொழுதுதான் நான் உன்னை தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று அறிந்திருக்கிறேன் ஆபிரகாம் என்று சொல்லுகிறார். Here God says that now only I have known Abraham thou art the man who fear for God. எப்பொழுது அவன் தேவனுக்கு பயப்படுகிறவனாய் மாறினான்? When he has changed as the man who fear for God. தேவன் சொன்னதின்படியே செய்து அவன் தேவனுக்கு பயப்படுகிறவனாய் மாறினான். He has done according to what God has said for him and he has changed as the man who is fearing for God. தேவனுக்கு அவன் ஒப்பு கொடுத்து தன்னுடைய குமாரனை ஒப்பு கொடுத்து தேவன் என்ன சொன்னாரோ அதை செய்தான். தேவனுக்கு பயப்படுகிறவன் என்ற பெயரை பெற்றான். Abraham, he has surrendered his son and done according to the command of God and then he received the name that is the fear of God. மிகவும் நேசித்ததான நேசகுமாரனை ஒப்பு கொடுத்து விட்டான். He has surrendered the son who he loved more. எதையெல்லாம் நாம் இந்த பூமியில் அதிகமாய் நேசிக்கிறோமோ அதையெல்லாம் ஆண்டவருக்கென்று அர்ப்பணித்து விட்டால் நம்மை பார்த்து சொல்லுவார், நீ இப்பொழுது தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று சொல்லுவார். The thing which we love more in this world, if we give that thing to God, God seeing us, He will say that you are the man who fear for me. நாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்தால் நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லுவார், நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று சொல்லுவார். If we obey God, God seeing us, He will say that you are the man who fear for me. நாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்து நாம் நேசிக்கிற எல்லாவற்றையும் ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்கும் பொழுது அப்படிப்பட்டதான தேவனுக்கு பயப்படுகிறவன் என்கிற பெயரை பெற்றுக்கொள்ளலாம். If we obey God and when we give to the thing which we love in this world, if we give that thing to God, we will receive the name which God gives to us, that the name which is the man who fear for God. யோசேப்பு தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று சொல்லப்பட்டான். It is Joseph, he was said that he is a man who fear for God. ஆதியாகமம் 42:18 நீங்கள் படிப்பீர்களே ஆனால் யோசேப்பு அவன் கர்த்தருக்கு பயப்படுகிறவன் என்ற பெயரை பெற்றான். In Genesis chapter 42 verse 12 we read that Joseph, he received the name the man who fear for God. எப்படி அவன் தேவனுக்கு பயந்தவன் என்று சொல்கிறான்? How he is saying that the man who fear for God? அவனுடைய ஜீவியத்திலே அவனுக்குள்ளே பழிவாங்குகிற சுபாவம் இல்லை. He not had the nature of dealing of others. அவனுக்குள்ளே அப்படிப்பட்ட எண்ணமே இல்லை. He didn't have the thought of revenging. அப்படிப்பட்டவன் தான் தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று சொல்ல முடியும். The man who have such a thought will only be called as a man who fear for God. சிலுவை கல்லனை பார்த்தால் அவனும் தேவனுக்கு நீ பயப்படவில்லையா என்று ஒருவனை பார்த்து ஒருவன் சொல்லுகிறான். When we see the thief at the cross, one at the cross, even he is asking to one another, he is asked that, are you not fearing for him? லூக்கா சுவிசேஷம் 23:40 நாம் பார்ப்போமேயானால், in Luke the Gospel chapter 23 and verse 40 we read, நாமோ தேவனுக்கு படியுங்கள். மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்குட்பட்டவனாயிருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறதில்லையா? தேவனுக்கு பயப்படுகிறதில்லையா என்று கேட்கிறான். He has asked him that, are you not fearing for him? அப்படியானால் தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று சொன்னால் எப்படி இருப்பான்? If it is so, how will be the man who fear for him? அந்த சிலுவை காட்சியை காண்பான். He will see the vision of the cross. இயேசுவே என்னுடைய பாவத்துக்காக தானே இவ்விதமாய் நீர் கல்வாரிலே தொங்குகிறீர் என்று சொல்லுவான். He will say that, Jesus, you are hanging for me in cross for all of my sins. உடனே ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொள்வான். Immediately he will receive this experience of salvation. உடனே பரலோகத்துக்குரியவனாய் மாறுவான். Immediately he will be changed as a man worthy for heaven. உடனே அவன் தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை தேடுவான். Immediately he will seek the things which belong to the kingdom of God. சிலுவை காட்சியை காண்கிறவன் தான் தேவனுக்கு பயப்படுகிறவன். The man who sees the vision of this cross is the man who fear for him. நம்முடைய வாழ்க்கையிலே சிலுவை காட்சியை காண்கிறோமா? Whether we are seeing the shade of the cross in our life, சிலுவை காட்சியை கண்டு நம்மை சரி பண்ணிக் கொள்கிறோமா?
Are we edifying ourselves by seeing the sight of நாம் cross? ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர்ந்து முன்னேறி செல்கிறோமா? Are we growing and being more stepping forward in our spiritual life? அப்படியானால் நம்மையும் கூட தேவனுக்கு பயப்படுகிறவர்கள் என்று சொல்லலாம். If it is so, even we can be called as men who fear for him. தேவனுக்கு பயப்படுகிற காரியத்தை வேதத்திலே நிறைய சொல்லி இருக்கிறது. In many places, in many instances, it is said the thing of fearing for God. தேவ பயமுடையவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். We should be found as the people having the fear of கர்த்தருக்கு God. பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் அவர் ஆசீர்வதிக்கிறார். He is blessing the small and great who fear for him. கர்த்தருக்கு பயப்படும் பொழுது கர்த்தர் நம்முடைய காரியங்களை எல்லாம் பொறுப்பெடுப்பார். When we fear for God, he will take care of all our things. நாம் தேவனுக்கு கீழ்ப்படியும் பொழுது தேவ பயமுடையவர்களாய் இருக்கிறோம். When we obey God, we are be changed as the people having his fear. நீ மேட்டுமை சிந்தையிராமல் நீ பயந்திரு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. It is said that you should not have this high thought and you should have this fear of him. நம்முடைய மேட்டுமை சிந்தை எல்லாம் எடுத்து போட்டு தேவனுக்கு பயப்படுகிற பயத்தில் உடையவர்களாய் மாற We வேண்டும். should take all of our high thoughts and we should be found as the people fearing for him. தீமை வெறுப்பதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயமாயிருக்கிறது. The fear of God, it is that living out of evil. அநேக தீமைகளை நாம் கண் முன்னாடி வைத்துக்கொண்டு தேவனுக்கு பயப்படுகிறவர்கள் என்று எப்படி நம்மால் சொல்ல முடியும்? Keeping many evil things before us, how we can say that I am the man who fear for God? இந்த பரிசுத்தத்தோடு தேவ பயத்தை நாம் கூட்டுவோமாக. With this holiness, it is along with this fear of God. நாம் தேவனுக்கு பயப்படுகிறவர்களாய் இருந்தால் ஆண்டவர் நம்மை பிழையற்ற பரிசுத்தவான்களாய் மாற்றுவார். If you are the people having the fear of God, God, he will change us unblameable in his holiness. நான்காவதாக இந்த பரிசுத்தத்தோடு எதை கூட்ட வேண்டும்? Fourthly, what we should along with this holiness? எபிரேயர் 12:14 நாம் படிக்கும் பொழுது In Hebrews chapter 12 and verse 14 we read, நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாய் இருங்கள் சமாதானமுடையவர்களாய் இருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. it is said that you should be found in holiness and in peace. யாவரோடு சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. இந்த பரிசுத்தத்தோடு சமாதானம் சேர்க்கப்படுகிறது. Along with this peace, along this holiness, this peace is joined. பரிசுத்தம் பிழையற்ற பரிசுத்தவான்களாய் மாறும்படியாக நாம் சமாதானமுடையவர்களாய் காணப்பட We வேண்டும். should have a great peace in us so that we should be found people who are unblameable in holiness. சமாதானம் என்று சொல்லக்கூடியதே ஆண்டவராகிய இயேசு நமக்கு இந்த பூமியிலே வைத்து போயிருக்கிறார். Jesus Christ, he has kept us a peace which is said in this world. அவர் போகும் பொழுது நமக்கு வைத்த பெரிய பொக்கிஷம் சமாதானம். The great treasure which God has kept, and when he has ascended to heaven is a thing that is a peace which he has set for. என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன். My peace I set before you. உலகம் கொடுக்கிற பிரகாரமாக அது இல்லை, நான் என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வைக்கிறேன் என்று சொன்னார். He has said that not in the manner as the world giveth, but I have given my own peace. சமாதானம் மிகவும் அவசியமாக இருக்கிறது. This peace, it is more important in our life. நமக்கு உள்ளே சமாதானமுடையவர்களாய் காணப்பட We வேண்டும். should have peace in our நம்முடைய வீட்டிலே சமாதானமுடையவர்களாய் இருக்க வேண்டும். in a house we should have the peace. ஒருவரோடு ஒருவர் சமாதானமுடையவர்களாய் மாற வேண்டும். Among one another we should be changed as the people having peace. யாவரோடு சமாதானமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. It is said that with everyone we should have this peace. கூடுமானால் யாவரோடும் சமாதானமாயிருங்கள். If possible, be peaceful among others. சமாதானமாய் இருக்கிறது கூடாத காரியம். Being peaceful, it is a thing which is not possible for us. அதனால் கூடுமானால் நீங்கள் யாவரோடும் சமாதானமாயிருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. But it is said that if possible, have peace with everyone. நம்முடைய வீட்டிலே சமாதானமாய் இருக்க வேண்டும். We should have a peace in our house. ஒருவரோடு ஒருவர் சமாதானமாய் இருக்க வேண்டும். We should be found peaceful with one another. யாவரோடும் சமாதானமாய் இருக்க வேண்டும். We should be peaceful with everyone. ராஜ்யத்திலே கர்த்தர் நமக்கு சமாதானத்தை வைத்திருக்கிறார். God has kept a peace in our kingdom. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல. The kingdom of God, it is not eating and drinking. அது நீதி, சமாதானம், சந்தோஷமாய் இருக்கிறது. It is righteousness, peace and joy. நாம் இருக்கிற சபைதான் தேவனுடைய ராஜ்யமாய் இருக்கிறது. This is the church where we are being get seated. It is the kingdom of heaven. இந்த சபைக்குள்ளே சமாதானத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். God has kept peace inside this church. இந்த தேவனுடைய ராஜ்யத்தில் எத்தனை பேர் சமாதானத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம்? How many of us are experiencing this peace inside this kingdom? இந்த சபைக்குள்ளே சமாதானமாய் நாம் காணப்படுகிறோமா? Whether we are being found peaceful inside this kingdom or this church. பரிசுத்தத்தோடு சமாதானம் சேர்கிறது. Along with this holiness, this peace is joined. பிழையற்ற பரிசுத்தவான்களாய் நம்மை மாற்றுகிறது. God, it is changing us unblameable holiness. சமாதானம் உப்புக்கு ஒப்பனையாய் சொல்லப்பட்டிருக்கிறது. This peace it is shed as shadow for salt. சமாதானம் பாதரட்சிக்கு ஒப்பனையாய் சொல்லப்பட்டிருக்கிறது. Even it is also shed for the shadow of sandals. சமாதானம் நதிக்கு ஒப்பனையாய் சொல்லப்பட்டிருக்கிறது. Even also the peace it is also set for the river. சமாதானத்தினால் ஆவியின் கனியிலே சமாதானத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. In the fruits of spirit, the peace is also said. ஆவியின் கனி சமாதானம், The fruit of spirit is peace. உப்பு சமாதானம், Even salt is also a peace. நதி சமாதானம், The river it is shadow for peace. பாதரட்சை சமாதானம். Even the sandals it also shadow for peace. ஆக சமாதானம் சமாதானம் என்று சொல்லி நாம் வேதத்தில் அநேக இடங்களிலே நாம் படிக்கிறோம். In many places in scripture we read the peace and peace.
நாம் பிழையற்ற பரிசுத்தமுடையவர்களாய் நாம் மாற்றப்பட வேண்டும். We should be changed as a people unlabeled in holiness. அதற்காக பூர்ண சமாதானம் நமக்குள்ளே வர வேண்டும். And for that we should have a perfection of holiness in us. பூர்ண சமாதானத்தினால் நாம் நிரப்பப்பட வேண்டும். We should get filled with this perfection of holiness. 2 பேதுரு 3:14 வசனத்திலே நாம் படிக்கும்போது When we read in the verse, கர்த்தருடைய வருகைக்கு போகிறவர்களுக்கு சமாதானம் தேவையாயிருக்கிறது. he that entered the kingdom of God, the peace is needed for him. சமாதானத்தோடு அவருடைய சந்நிதியிலே காணப்படும்படியாய் ஜாக்கிரதையாயிருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. It is said that he should be found careful so that he should have a peace in his kingdom. சமாதானம் இல்லை என்று சொன்னால் கர்த்தருடைய வருகையிலே போக முடியாது. If you are not having peace, you will not be caught up in his coming. சமாதானத்தை நாம் இழந்து போக கூடாது. We should not lose this peace. சமாதானம் நமக்குள்ளே பூர்ணமாய் காணப்பட வேண்டும். This peace should be found in the perfection in us. எதை இழந்து போனாலும் சமாதானத்தை இழந்து போக கூடாது. Whatever we may lose, we should not lose this peace. இந்த காலவேளையிலே பரிசுத்தத்தோடு சமாதானத்தை நாம் கூட்டிக் கொள்வோமாக. In this morning time, let us join along with this holiness, this peace. கடைசியாக ஐந்தாவதாக ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க போகிறேன். Last, I will to conclude by saying in a last thing. பரிசுத்தத்தோடு விசுவாசம் கூட்டப்பட வேண்டும். Along this holiness, this faith, it should be joined. யூதா நிருபத்திலே 20 வசனத்திலே நாம் அதை படிக்கலாம். In Jude verse 20, we can read about it. பரிசுத்தத்தோடு விசுவாசம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Along with the holiness, this faith. நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி. இங்கு பரிசுத்தத்தோடு விசுவாசத்தை நாம் பார்க்கிறோம். Here along with this holiness, we see this faith. பரிசுத்தத்தோடு விசுவாசம் சேருகிறது. And along with this holiness, this faith is joined. நம்முடைய வாழ்க்கையிலே விசுவாசமுடையவர்களாய் நாம் மாற வேண்டும். We should be changed as people having faith in our life. நமக்குள்ளே விசுவாசத்தின் பூரணத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். We should receive this perfection of faith in us. அற்ப விசுவாசம் வரக்கூடாது. We should not have disease of faith. அவிசுவாசம் வரக்கூடாது. We should not have unfaithful things. விசுவாச துரோகம் உண்டாகக்கூடாது. We should not have tricks of faith. விசுவாசத்திலிருந்து விசுவாசத்தை கடந்து போக வேண்டும். We should move away from that faith to faith. எபிரேயர் 11 அதிகாரத்தை பாருங்கள், விசுவாச வீரர்களின் பட்டியலாய் இருக்கிறது. In Hebrews chapter 11, we can see the traits of faith. நம்முடைய வாழ்க்கையில விசுவாசம் இருக்கிறதா? Whether we are having faith in our life. ஆண்டவர் சொன்னார், அற்ப விசுவாசியே ஏன் பயப்பட்டாய்? God has said that why thou feared goes unfaithful. அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய்? Why thou had a great doubt in you. நம்முடைய அற்ப விசுவாசியே ஏன் கவலைப்படுகிறாய்? Why thou have great worry in you. அற்ப விசுவாசம் வறுமையானால் கவலை வரும். If you have this faith, you'll have this worries. அற்ப விசுவாசம் வறுமையானால் பயம் வரும். If you have this, you'll have a fear. அற்ப விசுவாசம் வறுமையானால் சந்தேகம் வரும். At the same time, you'll also have a doubt. இந்த சந்தேகம் பயம் இதெல்லாம் வராதபடிக்கு அற்ப விசுவாசத்தை நாம் அகற்றிவிட வேண்டும். And we should need of this faith if we should not have this fear and fear in us. நமக்குள்ளே பலவிதமான கவலைகள் வருகிறது. Even we may have many sorrows in us. பலவிதமான சந்தேகங்கள் வருகிறது. Many doubts may arise in us. நம்முடைய வாழ்க்கையில பயம் கவலை சந்தேகம் வரக்கூடாது. We should not have any sorrows, any grievance or any fear or doubt in our life. விசுவாசத்தின் மூலமாகத்தான் இவைகள் எல்லாம் வருகிறது. Through the small faith, all these things come in our life. நாம் ரட்சிக்கப்படும் பொழுது நாம் விசுவாசத்தினாலே இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்கிறோம். When we get saved through this faith, we are receiving the salvation. விசுவாசத்தை கொண்டு கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. Scripture says that through that faith thou have been saved by this grace. நாம் ரட்சிக்கப்படும் பொழுது இந்த விசுவாசம் தேவையாயிருக்கிறது. When we get saved, we need this faith. இந்த விசுவாசத்தை கொண்டு நம்முடைய ஆத்துமாவிலே நாம் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டோம். Through this faith, we have received the salvation in our soul. இந்த விசுவாசம் கடைசியிலே நம்முடைய சரீரத்தை ரட்சிக்கக்கூடியதாக இருக்கிறது. At last, this faith is saving our body. விசுவாசத்தின் துவக்கம் விசுவாசத்தின் முடிவு என்று வேதம் சொல்லுகிறது. Scripture says it's the beginning of faith and at the end of this faith. அதனால நம்முடைய வாழ்க்கையிலே விசுவாசம் கடைசி வரைக்கும் காணப்பட வேண்டும். And so that till the end of our life, we should have this faith. மனுஷகுமாரன் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. It is asked that when the Son of Man come, will he see the faith? நம்முடைய வாழ்க்கையிலே விசுவாசம் குன்றி போக கூடாது, குறைந்து போக கூடாது. In our life, this faith it should not get decreased. நம்முடைய விசுவாசம் பெருகிக் கொண்டே இருக்க வேண்டும். Our faith it should keep on increasing day by day. அந்த ஒரு விசை ஒப்புக் கொடுக்கப்பட்ட விசுவாசத்துக்காக நாம் தைரியமாய் போராட வேண்டும். We should strive boldly for the faith that is given for the one time. அநேகருக்கு விசுவாசம் குன்றி குறைந்து கொண்டே போகிறது. In many one's life, this faith is get decreased. நாம் ஒரு காலத்தில் விசுவாசித்தோம், ஆனால் இப்பொழுதோ விசுவாசிக்கிறது இல்லை. Once we had a great faith in us, but now we are having this belief. என்ன வியாதி வந்தாலும் விசுவாசத்தினாலே நாம் சுகத்தை பெற்றுக்கொண்டோம். Whatever the sickness we may have, we have received this deliverance through that faith. ஆனால் இப்பொழுதோ நாம் அந்த விசுவாசம் இல்லாமல் போய்விடுகிறது. But now we are not believing, now we are not having that faith. நாம் சிறிய சிறிய வியாதிக்கெல்லாம்
நாம் ஆண்டவரை மறந்து விசுவாசத்தை இழந்து விடுகிறோம். Even for small sickness, we are forgetting God and we are leaving this faith. சிறிய சிறிய காரியத்துக்கெல்லாம் நாம் விசுவாசத்தை இழந்து போய் விடுகிறோம். For the small things, we are losing this faith. 4 காரியங்கள் நம்முடைய விசுவாசத்தை இழக்கக்கூடியதாக இருக்கிறது. 4 things it is able to lose our faith. முதலாவதாக 1 தீமோத்தேயு 1 19 வசனத்திலே நாம் படிக்கும் பொழுது அந்த நல் மனசாட்சியை இழந்து விட்டால் நாம் விசுவாசத்தை இழந்து போய் விடுகிறோம். In 1 Timothy, when we read that if we lost the state of conscience, we will leave that faith. படிங்க 1 தீமோத்தேயு 1:19. இது நல்மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். And they have created a shipwreck which have been faith. நம்முடைய வாழ்க்கையில நல் மனசாட்சியோடு நாம் காணப்பட வேண்டும். And we should have this, in our life we should have this good conscience. எதை இழந்து போனாலும் நல் மனசாட்சி இழந்து போக கூடாது. Whatever we may have lost, we should not lose this good conscience. நல் மனசாட்சியோடு இந்த ஜீவியம் செய்கிறவர்களுக்கு விசுவாசம் பெருகிக்கொண்டே இருக்கும். They that are doing the life full of having this good conscience in them, the faith will be keep on increasing in them. நாம் எப்பொழுதெல்லாம் நல் மனசாட்சி இழக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் விசுவாசம் குறைந்து போய்விடும். Whenever we are losing this good conscience, this faith will get decrease in us. விசுவாசமாகிய கப்பலை நாம் சேதப்படுத்தக் கூடாது. We should not make the shipwreck which is have a faith. கப்பல் எப்படி சேதமாகும்? How the ship will get damaged? கப்பல் பல்வேறு காரணங்களால சேதமாகி விடுகிறது. The ship will get damaged for many reasons. கப்பலுக்குள்ளே ஓட்டை வந்து விட்டால், தண்ணீர் உள்ளே வந்து விட்டால் கப்பல் சேதமாகிவிடும். If they are having a small pores or holes in the ship, if water enters it will get damaged. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஓட்டை விழுந்து விட்டால் அல்லது ரகசிய பாவம் நமக்குள்ளே பிரவேசித்து விட்டால் நம்முடைய கப்பல் பாதிக்கப்படும். Even in our life we are having holes which is a secret sin enters in our life, our life will get defeated. கப்பல் இன்னொரு விதத்திலேயே சேதமடையும். At the same time the ship will get damaged in other reason. தண்ணீர் இல்லாத இடத்துக்கு போகுமேயானால், பாறை உள்ள இடத்துக்கு போகுமேயானால் கப்பல் சேதமாகிவிடும். This ship get damaged if it goes to the place where there is not more water, where they had many rocks. நாமும் கூட தண்ணீர் இல்லாத இடத்துக்கு போக கூடாது. தண்ணீராகிய வேத வசனத்துக்குள்ளே நம்மை சுத்திகரித்து பரிசுத்தமாக்க வேண்டும். Even we should not go towards the place where we are not having more water, but we should sanctify ourselves in the spirit of word of God which is water. நாம் தண்ணீர் இல்லாத இடத்துக்கு போக கூடாது. We should not go to the place where we are not having water. நம்முடைய விசுவாச கப்பலை சேதப்படுத்த கூடாது. We should not damage the shipwreck of our faith. நல் மனசாட்சியை சேதப்படுத்தினார்கள். They have damaged the good conscience. நல் மனசாட்சியை இழந்து போக கூடாது. We should not lose the good conscience. மனசாட்சி காலம்னு ஒரு காலம் இருந்துச்சு. There was a period of conscience. அங்கு மனசாட்சியின்படி ஜீவித்தவர்கள் எல்லாம் பாதுகாக்கப்பட்டார்கள். The people who lived according to the conscience were preserved. மனசாட்சிக்கு விரோதமாய் ஜீவித்தவர்கள் எல்லாம் அவர்கள் அழிந்து போனார்கள். The people who lived against to this conscience, they were destroyed. நமக்குள்ளே கர்த்தர் மனசாட்சியை வைத்திருக்கிறார். God has kept the conscience in us. மனசாட்சி ஒருபோதும் இழந்து போட்டு விடக்கூடாது. We should not lose this conscience. மனசாட்சி இழந்து போட்டால் நம்முடைய விசுவாசம் குறைந்து போய்விடுகிறது. If we lose this conscience, this faith will get decreased. அடுத்து இருதய கடினம் வந்து விட்டால் நம்முடைய விசுவாசம் அது குறைவுபட்டு போய்விடும். And next, if a heart gets broken, it will lose our faith. 1 தீமோத்தேயு 4 முதல் வசனத்திலே அதை நாம் படிக்கலாம். In 1 Timothy chapter 4 and verse 1 we read about it. இருதய கடினத்தின் நிமித்தமாக நம்முடைய விசுவாசம் படியுங்கள். ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கு செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். இருதய கடினத்தின் நிமித்தமாக அவர்களுடைய விசுவாசம் இழந்து போய்விடுகிறது. They are losing their faith because they are not, the heart gets hardened. இப்படிதான் விசுவாசம் குறைந்து போய்விடுகிறது. In this way only that the faith is get decreased. தீமோத்தேயுக்கு பவுல் சொல்லும் பொழுது பண ஆசை உடையவர்கள் விசுவாசத்தை விட்டு வழுவி போவார்கள் என்று சொல்லுகிறார். When Paul is saying to Timothy, he says that they that have the love of money will lose his faith. 1 தீமோத்தேயு 6:10 நாம் படிக்கும் பொழுது பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. In 1 Timothy 6:10 we read that this love of money is the root of all evil. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி போய் விடுகிறார். Some they read hasted it and they have lost out of their faith. பாருங்கள், பண ஆசை கூட நம்முடைய விசுவாசத்தை வழுவி போக பண்ணுகிறது. Even the love of money, it is making to move away from our faith. கடைசியாக விசுவாசம் வழுவி போகிற இன்னொரு காரியத்தையும் தீமோத்தேயுக்கு பவுல் சொல்லுகிறார். At last to Timothy, Paul is also saying another thing which will make us to move out of our faith. 1 தீமோத்தேயு 6 கடைசி 2 வசனத்தை நாம் படிக்கும் பொழுது இந்த பொய்யான காரியங்கள் எல்லாம் நம்பி யாரெல்லாம் காணப்படுகிறார்களோ அவர்கள் எல்லாம் விசுவாசத்தை விட்டு வழி போவார்கள் என்று சொல்லுகிறது. In 1 Timothy 6 and in the last verses, Saint Paul he is saying to Timothy that the people who are trusting over evil things and wrong things, they will lose their faith. வீணான காரியங்களுக்கெல்லாம் செவி கொடுப்பார்கள். They will hearken to the vain things. பலவிதமான கதைகளுக்கு செவி கொடுப்பார்கள். And they will give their ears to many tales. வேத புத்தகத்துக்கு செவி கொடுக்க மாட்டார்கள். They will not hearken to the scripture. பலவிதமான வீணான காரியங்களுக்கு செவி கொடுக்கிறவர்கள் விசுவாசத்தை விட்டு வழி போய் விடுகிறார்கள். The people who hearken to many other vain things and tales, they will lose out of their
the faith. நம்முடைய பரிசுத்தத்தோடு விசுவாசத்தை கர்த்தர் கூட்டுகிறார். God along with the holiness he is feeding this faith. நாம் ஒவ்வொருவரும் இந்த பரிசுத்தமாகுதலை உடையவர்களாக மாற்றப்படுவோமாக. Each one of us should be changed as people having this holiness in us. இந்த பரிசுத்தத்தோடு நீதியை நாம் சேர்த்துக் கொள்வோம். With this holiness let us join this righteousness. இந்த பரிசுத்தத்தோடு கூட நீதி உடையவர்களாய் நாம் மாற்றப்பட்டால் பிழையற்ற பரிசுத்தவான்களாய் நாம் மாறுவோம். Along with this holiness, if you have joined this righteousness, we will be changed as people unblameable in holiness. இந்த பரிசுத்தத்தோடு அன்புடையவர்களாய் நாம் மாற்றப்படுவோம். With this holiness we should be changed as the people having this love. இந்த பரிசுத்தத்தோடு கூட தேவபயமுடையவர்களாய் நாம் மாறுவோம். Along with this holiness we should be changed as the people having the fear of God. இந்த பரிசுத்தத்தோடு சமாதானமுடையவர்களாய் மாறுவோம். Along with this holiness we should have the peace. இந்த பரிசுத்தத்தோடு கூட விசுவாசத்தை நாம் சேர்த்துக்கொள்வோம். And along with the holiness let us join this faith. கர்த்தர் நம்மை பிழையற்ற பரிசுத்தவான்களாய் மாற்றுவார். God will change us unblameable in holiness. இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ளே வைத்திருக்கிறார். He will deliver us of the power of darkness and keep us in the love of the Son of ரட்சிப்பு God. ஞானஸ்நான அபிஷேகத்தின் மூலமாக நம்மை பரிசுத்தவான்களாய் மாற்றுகிறார். Through salvation, through baptism, this Holy Spirit, He is changing us saints and He is changing more holy. நாம் பரிசுத்தமுடையவர்களாய் இருக்கிறது மட்டுமல்ல பிழையற்ற பரிசுத்தவான்களாய் மாற வேண்டும். We should not only found be holy, but we should be found as holiness is unblameable. அப்படி பிழையற்ற பரிசுத்தவான்களாய் மாறும் பொழுது கர்த்தர் நம்மை பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுடைய கூட்டத்திலே சேர்ப்பார். God, He is joining us in the group of saints when we are being made holy, unblameable. நம்முடைய இருதயத்தை எல்லாம் கர்த்தர் ஸ்திரப்படுத்துவார். God, He is making firm of and He establish our hearts. நம்மை பிழையற்ற பரிசுத்தவான்களாய் மாற்றுவார். God, He will change us saints who are not having any நாம் blame. கண்களை மூடி ஆண்டவருடைய கரத்திலே நம்மை ஒப்படைப்போம். Let us close our eyes and surrender ourselves into the hands of God. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற நேரம் இதுதான். This is the time when God is going to bless us. கர்த்தர் நம்மை தொடுகிற நேரம் இதுதான். This is the time when God is going to touch us. ஆண்டவரே என்னை இந்த உலகத்திலே பரிசுத்தவானாய் தெரிந்து கொண்டேன். God, He has chosen me as a saint in this world. நான் பரிசுத்தத்திலிருந்து பரிசுத்தத்துக்கு கடந்து போக வேண்டும். I should move away from holiness to most holiness. பிழையற்ற பரிசுத்தவானாய் மாற்றும். God changed me unblameable in holiness. பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுடைய கூட்டத்திலே என்னை சேர்க்கும்படியாக அப்படி செய்யும். God, you do that so that you may join me in the group of the saints. எத்தனை பேர் நீங்கள் ஒப்பு கொடுக்க போகிறீர்கள்? How many of you are going to surrender நான் yourself? சொன்னது எத்தனை பேருக்கு புரிஞ்சதோ புரியலோ எனக்கு தெரியவில்லை. But I don't know how many of you understood it or not. நீங்கள் ஒப்பு கொடுத்தால் கர்த்தர் அதுக்கேற்ற கிருபையை உங்களுக்குள்ள If you தருவார். surrender yourself to God, God will give the grace sufficient for உங்களை it. பரிசுத்தவான்களாய் மாற்றுவார். God, He will change you more holy. இந்த அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திலே கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். God, He has brought us to the kingdom of the Son of Men. இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி இருக்கிறார். God, He has delivered us out of this power of darkness. ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய கூட்டத்திலே நம்மை வைத்திருக்கிறார். God has kept us in the seed of the light. ஒரு நாளைக்கு நம்மை பரிசுத்தமாக்கப்பட்ட கூட்டத்திலே நம்மை கொண்டு போய் சேர்ப்பார். One day He will gather us to the seed of this great அந்த saints. நாள் சீக்கிரமாய் வரப்போகிறதா இருக்கிறது. That day it is very soon. அந்த நாளுக்கென்று எத்தனை பேர் ஆயத்தப்பட போகிறோம்? How many of you are going to get prepared for that day? அந்த நாளுக்கென்று நாம் ஒவ்வொருவரும் ஆயத்தப்படுவோமாக. Let us be made prepared for that day. நாம் ஒப்பு கொடுத்தால் அது சாத்தியமாகும். If we surrender, it will be found possible. நாம் கேள்வி கேட்காமல் பதில் பேசாமல் ஆண்டவருடைய கரத்திலே ஒப்படைப்போமாக. Let us not raise questions, let us give ourselves in the hands of God. எல்லாவற்றையும் அவர் பார்த்துக் கொள்வார். He will see everything. நம்முடைய ஜீவியத்தை நாம் கண்ஜாடையாய் விட்டு விடாமல் இருப்போமாக. Let us not live a life as not seeing it. சிறு குறைகளுக்காகவும் நாம் மனஸ்தாபப்படுவோமாக. Let us feed the heart enough for small sins. ஆண்டவரே என்னை பரிசுத்தமாக்கும் என்று சொல்லுவோமாக. Let us say that God make me holy. நம் ஒவ்வொருவரை குறித்த நோக்கத்தை ஆண்டவர் நமக்குள்ளே நிறைவேற்றுவார். God, He will fulfill the will which He is having concerning each and everyone in us. நாம் கேள்வி கேட்காமல் பதில் பேசாமல் ஒப்பு கொடுத்தால் கர்த்தர் அப்படி செய்வார். If you are not raising questions, if you are not speaking anything, He will fulfill it in us. நம்மை தெரிந்து கொண்டதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. There is a will for God to choose us. நம்மை கொண்டு வந்ததற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. There is a plan of God for us. He has brought us நம்மை here. விடுதலை ஆக்கினதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. There is a plan for God being delivered us. அதுதான் பிழையற்ற பரிசுத்தமுடையவர்களாய் நம்மை மாற்றுகிறது. That is the thing of changing us unblameable in holiness. அதுதான் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுடைய கூட்டத்திலே நம்மை கொண்டு போய் சேர்ப்பது. That is the thing of gathering us in the group of the saints. கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. May God help us.